ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பினோஃபார்ம் போடும்போது அந்த ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, மேலே போடுற கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதனுடைய அளவு நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக உங்களுக்கு லென்த்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து லென்த்து எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ, நீ கீழே வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டல் லென்த் 32 இன்ச்சு வருது. இதில் மேலே அந்த கவுனுக்கு மேலே டாப் தைக்கிறதுக்கு 10 இன்ச்சும் அதுக்கு கீழே வர்றது 22 இன்ச்சுமா நம்ம அதை பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்புடைய சுற்றளவு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 22 கூட ஃபோல்டிங்க்காக ஒரு 4 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கீழே அகலமாக தான் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 26, 4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெயிஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவனாக தான் வரும். ஒரு 1/2 இன்ச்சு வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு அளவுக்கே தான் உங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்டுமே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கால்குலேஷன் போட்டு இப்போ வெயிஸ்ட் ரவுண்டுக்கு 7+1ன்னு பிரிச்சுருக்கோம். மேலே செஸ்ட்டு 7.5+1 அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு அதில் எல்லாமே நம்ம நெக்கோட அளவு ஈவனாக தான் வரும். அது எவ்வளோ வேணுமோ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஷோல்டர் அளவு யூஸ்வலாக நீங்கள் ஒரு சின்ன குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கும்போது டோட்டலி அந்த ஷோல்டர் கவர் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷோல்டர் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஆம் ஹோல் எப்பவும் போல் நமக்கு 1/2 தான். அதில் 13 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் பாதி 6.75 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் பினோஃபார்ம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக கீழே வரைக்கும் வரணும். அப்போ அது எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மெட்டீரியலை லென்த் வைஸாக போடணும். அதாவது கிராஸ் வைஸாக போட்டால் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ஸ்ட்ரைட்டாக உட்காராது அயன் பண்ணும்போது கூட. அதனால் லென்த்து, அதாவது கரைப்பகுதி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே நீங்கள் கரெக்டாக ஈவனாக அதை எப்பவும் லைன் போட்டு நீங்கள் அதை கட் பண்ணி சரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா கீழே இருக்க அந்த ரா எட்ஜஸை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கு மேலே வர்றது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 இன்ச்சு நான் ஃபோல்டிங்க்காக எக்ஸஸாக விடுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்கர்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் துணி எடுத்தாவே உங்களுக்கு மேக்ஸிமம் அகலமாக தான் வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாயிண்ட் போட்டாலும் அது நல்லா இருக்காது. பினோஃபார்ம் போது ஓவராக உங்களுக்கு ஃப்ளீட்ஸும் தேவையில்லை. கரெக்டாக வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதில் இருக்கிறதுலையே நீங்கள் ஃப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய அளவு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ மேலே நம்ம இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் 4.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ உயரம் வருது அப்படிங்கிறத மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நமக்கு 2 பீஸ் இருந்தால் போதும். அதாவது நம்ம ஃப்ளீட்ஸுக்கு ஜாயிண்ட் எதுவுமே போடல. கரைப்பகுதி 2 நம்ம 2 பீஸ் நமக்கு ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று இதுக்கு நமக்கு வேணும். இப்போ நான் இதில் ஒரு பீஸ் இது ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. என்ன மெஷர்மெண்ட் நம்ம தேவையோ அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை மார்க் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது டபுள் ஃபோல்டு எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று. டோட்டலாகவே நம்ம ஸ்கர்ட்டுக்கு இவ்வளோ மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக கீழே ஒரு 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உயரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பீஸை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கீழே ஃபோல்டிங் அகலமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அகலத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நம்ம அகலத்துக்கு தகுந்த மாதிரி 3 ஃப்ளீட்ஸு அல்லது 4 ஃப்ளீட்ஸு அப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணால் போதும். ரொம்ப சின்ன சின்னதாகவோ நெருக்கமாகலாம் நம்ம வைக்க தேவையில்லை. கரெக்டாக ஃபோல்டிங்க்கு வந்து நாச் போட்டுக்கோங்க. எவ்வளோ மடிக்கணுமோ அதுக்கு நாச் போட்டுக்கோங்க. மேலே வந்து அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு டபுளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே ஃபோல்டிங் கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 சைடுமே மெஷர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா நாச் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம அந்த பாக்ஸ் ஃப்ளீட் தான் இதில் வைக்க போகிறோம். அதனால் அது வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதில் வந்து டாப்பு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேக்குக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் பீஸ் வரும். ஏன்னா பேக்கில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் வைக்கிறோம். அதனால் பேக் வந்து ஓப்பன் பீஸ் வரும். ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்காக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபோல்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த செல்வேஜ் வர்றது வந்து நம்ம சைடு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதில் வந்து ரெண்டுமே தனித்தனி பீஸாக இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மேலே அந்த கவுனுக்கு வந்து டாப் வைக்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 10 இன்ச்சு கூட நம்ம 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணவும். அதுக்கப்புறம் வர்றது வந்து நம்ம ஒரு 1.25 அல்லது ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஓப்பன் ஆக நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்தி வச்சுக்கோங்க. ஷோல்டர் கால்குலேஷன் எல்லாம் அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு அதே அளவு தான் வரும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் அதில் சேர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஷர்ட்டுக்கு மேலே போடுறனால உங்களுக்கு நெக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கி வந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டாக போட வேண்டாம். இப்போ வந்து நெக்குக்கு நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலும் அதே அளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக தேவையில்லை. கரெக்டாக ஆம்ஹோல் முண்டா கவர் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். மேலே வைக்கிற அளவுக்கும் கீழே வைக்கிற அளவுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம். அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஏன்னா நம்ம டாட் வந்து உள்ளே பிடிப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸஸாக விட்டிங்கன்னா போதும். எப்போவுமே செஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் தள்ளி நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா நம்ம அதை டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அது ரெண்டுமே ஈவனாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடும். இப்போ வந்து அந்த ஃபோல்டிங் மற்ற மார்க்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோலுமே வந்து ரொம்ப டெப்த்தாலாம் வெட்ட தேவையில்லை. ஓரளவுக்கு நார்மல் ரவுண்டில் வெட்டினா போதும். ஆம் ஹோல் சுற்றளவு நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும். எப்போவுமே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக விடுறது வந்து ஒரு 1 இன்ச்சு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப 1.5 இன்ச்சு அளவுக்கெல்லாம் நம்ம சைடில் துணி விட தேவையில்லை. ஒரு 1 இன்ச் விட்டிங்கன்னா போதும். 4.5 இன்ச்சு வச்சு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பானைக்கு வச்சு ரவுண்டும் வைக்கலாம், இந்த மாதிரி பானைக்கும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து பானைக்கு வந்து நான் கட் பண்ணுறேன். ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த சென்டர் மட்டும்தான் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன், ஒரு கர்வ் லைனு. அதே மாதிரி போட்டிங்கன்னா போதும். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பேக் வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம அந்த ஒன்று மேலே ஒன்று வச்சு கவர் பண்ணும்போது உங்களுக்கு பேக் நெக் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது, ஈவனாக அதே ஷேப்பு வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி நாச் போடுறேன். ஏன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது அந்த 3/4 இன்ச்சு வந்து நீங்கள் மடிச்சிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று ஏறும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். அது 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதை நீங்கள் ஷேப்பு வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பேக் பீஸை வந்து நீங்கள் மடிச்சிக்கலாம். சப்போஸ் அது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டிங் பீஸு, அதாவது நமக்கு ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நமக்கு சென்டர் வந்து ஜாயிண்டாக தான் இருக்கும். அதனால் ஃபோல்டிங் பீஸில் வச்சு இந்த பேக்கை வச்சு அப்படியே வந்து நம்ம அவுட்லைனில் வந்து கட் பண்ணுறோம். நெக்கோட அகலம் வந்து நீங்கள் ஒரு 2.25 வச்சிங்கன்னா போதும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் வந்து நமக்கு 13 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அந்த நாச் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு அல்லது ஒரு 3.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவை பொறுத்த மாதிரி நீங்கள் அதை நாச் போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக தான், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த டாட் வந்து வரும். இப்போ வந்து பானைக்கு ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே அளவு வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டும் ஒன்றா வச்சு கூட நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். உள்கையெல்லாம் இதில் வந்து நம்ம வெட்டணுங்கிறது இல்லை, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இல்லை. அதனால் அது வேணும் அப்படின்னா வெட்டிக்கலாம், இல்லாட்டினா அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ நமக்கு வந்து இடுப்புனுடைய சுற்றளவு வந்து டாட் பிடிச்சா கரெக்டாக வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு வச்சு தான் நம்ம லூஸ் வைப்போம். அந்த அளவு வந்து நமக்கு ஸ்கர்ட்லேயும் ரெடி பண்ணணும். அதாவது மேலே வந்து நீங்கள் அந்த டாப்பு தைச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அந்த அளவை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்கர்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பெல்ட்டு வைக்கணும் அதில், அதனால் அதுக்கான அளவுக்கு எவ்வளோ சுற்றளவு வருதோ அதில் 2 பீஸு ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதனுடைய அகலம் வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு இருந்ததுன்னா நீங்கள் 2 பக்கம் மடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ரெடியாக இப்போ என்ன அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எக்ஸஸாக சைடு ஸ்டிச்சிங்க்கெல்லாம் அதே அளவு வர அளவுக்கு நீங்கள் அந்த மேலே வர பெல்ட் பீஸை வந்து நீங்கள் 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே வர டோட்டல் லென்த்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பாடி எவ்வளோ வரணும், ஸ்கர்ட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி வைக்கிறது தான். செஸ்ட்டுக்கிட்ட வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்புக்கிட்ட வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாப்பினோட உயரத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அந்த யூனிஃபார்ம் மெத்தட் இருக்கோ அந்த இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பாக்கெட் வேணும், அதாவது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறனால அந்த கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து ஓப்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேலே வந்து எப்போவுமே ஒரு 1 இன்ச்சு விட்டே வைங்க, ஏன்னா அது வந்து நம்ம இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அதனால் அந்த அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா உள்ள கை வந்து ஃப்ரீயாக போய் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உள்ளே எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் பாக்கெட் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரி வெட்டிக்கலாம். இது வந்து உள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸாக உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் உள்ளே தள்ளி நான் வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஷேப் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி அதை வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த பெல்ட்டு போடுறதுக்கான லூப்பு வந்து நமக்கு வேணும். அது ஃப்ரண்ட்டில் 3 பேக்கில் 3 வேணுனாலும் வச்சுக்கலாம்.
ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2, சைடில் 2 சைட்லேயும் 2, பேக்கில் 2, 6 பீஸ் வேணால் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் போதும் அப்படின்னா 4 பீஸ் வச்சுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு விருப்பமோ. அந்த பெல்ட் வந்து உள்ளே ஃப்ரீயாக போய் வர்ற அளவுக்கு தான் அதனுடைய அளவு. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பெல்ட்டுடைய அகலத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 6 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் 4 பீஸ் இருந்தால் போதும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கட்டிங்க்கு வந்து எல்லாமே தேவையானது வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதாவது நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் ரெடி பண்ணணும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸ்கொயர் நெக் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்பவும் போல் ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் நெக்கு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேட்சிங் த்ரெட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஸ்கர்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அகலம் துணி பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அகலத்தை பொறுத்து மட்டும்தான் நமக்கு கீழே வந்து ஃப்ளார், அதாவது அந்த அகலம் வந்து கிடைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மெஷர்மெண்ட்டு நம்ம இருக்குது. இதை வச்சு நம்ம அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெல்ட் பீஸுக்கு வைக்கிறத லூப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 பக்கம் சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே சென்டராக மடித்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஒன் சைடு கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன் சைடு அங்கே வச்சு அட்டாச் பண்ணும்போது அது ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வைக்கணும். அதனால் ஒன் சைடு வந்து நீங்கள் ஃபோல்டிங் ஃபஸ்ட்லேயே பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாக்கெட்டில் வந்து சைடும் கீழ்ப்பக்கம் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது கை விடுற பக்கம் நான் ஸ்டிச் பண்ணல, மேலே ஜாயின் பண்ணுற பக்கமும் நான் பண்ணலை. அது இல்லாமல் கீழே இருக்க அந்த வளைவு மட்டும் நான் தையல் போடுறேன். பாக்கெட்டுக்கெல்லாம் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த ஓப்பனை விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. அந்த ஓப்பனில் வந்து நீங்கள் தையல் போட வேண்டாம். அது வந்து நமக்கு வந்து ஸ்கர்ட்டோடு அட்டாச் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அந்த ஓப்பன் விட்டுட்டு அந்த ஓப்பனுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். திருப்பி கரெக்டாக அந்த இது அதுலேயும் உங்களுக்கு மேலே நீடில் அளவுக்கு தையல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். பாக்கெட் வந்து உங்களுக்கு குட்டீஸ்க்கு அப்படிங்கும்போது நம்ம சின்னதாக இருந்தால் போதும். பெரியவங்க அளவு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்கெட்டோட கை உள்ளே போகிற அளவு வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து 1 இன்ச் வந்து பேக்கில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் அந்த நாச் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வீப்பட்டி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஐ தான் கட்டுவோம். அப்படி இல்லை பட்டன் வேணும்னா பட்டன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இதாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பா ஷேப் வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே ஏற்றி வைக்கும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக தான் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் உங்களை கட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வச்சு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக ஈவனாக வரணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பினோஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லூஸாக தான் வேணும். அப்போ தான் வேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே போகும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் நம்ம நாச் போட்டிருக்க இடத்துல டாட் பிடிச்சிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி தான் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிச்சா உங்களுக்கு வந்து எப்பவும் போல் அந்த ஷேப் வந்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா மேலே வைக்கிறதுக்கும் கீழே வைக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம வித்தியாசம் வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அளவுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வரணும். ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த டாட் பிடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ பேக்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு வருது, உங்களுக்கு சுற்றளவு வந்து வருது. நம்ம ஸ்கர்ட்லேயுமே வந்து நமக்கு 15 இன்ச்சு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்போவும் தைக்கிற மாதிரி நீங்கள் பிசுறு வர சைடு தான் அது ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து நெக்கு கவர் பண்ணுறது உங்களுக்கு எப்போது ஒரே மாதிரி மெத்தேடு தான். நீங்கள் ப்ளவுஸுக்கு எப்படி நெக்குக்கு வந்து நெக் பீஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அது நெக்கோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வர மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப அக்யூரேட்டாக வைக்க வேண்டாம். ப்ளீஸ் அந்த பீஸ் வந்து எக்ஸஸாக வர மாதிரி நீங்கள் எக்ஸஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கார்னர்லலாம் நீங்கள் வந்து உள்ள ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது பீஸ் கரெக்டாக வரும். இப்போ இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த அகலத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இது, கிராஸ் பீஸ் இல்லை. இப்போ இதை ஜாயின் பண்ணி ஒன் சைடு நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுக்கலாம். எந்த ஒரு சின்ன சின்ன பீஸு நீங்கள் வந்து ரெடி பண்ணாலுமே அதை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாவே கம்பல்சரி பேக் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் வந்து ஓரம் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் அதை மறக்காமல் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயிண்ட் வந்து மொத்தமான துணியாக இருந்தால் 2ஆக ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு தையல் தெரிகிற இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் மேட்சிங் த்ரெட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் அதனால் மேட்சிங் த்ரெட்டு வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நெக் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். மேலே வந்து பீஸ் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைடு அளவுக்கு தான் நான் வந்து அந்த பக்கம் எக்ஸஸாக கிளாத் விடுறேன். அது அப்படியே வந்து கரெக்டாக எண்டு வரைக்கும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நெக்கும் வந்து இழுத்துட்டு போகாமல் ஒன் சைடு ஒரு மாதிரி இல்லாமல் ஈவனாக வரும். ஏன்னா இதில் 4 ஸ்கொயருமே வந்து நமக்கு வந்து கரெக்டாக கார்னர் பண்ணி வைக்கணும். ஏன்னா எல்லாமே வெளியில் வந்து நீட்டாக தெரிகிற பகுதி அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்கொயரை விட்டு எத்தனை ஸ்டிச்சு தள்ளி கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ அதை அப்படியே வச்சு தான் எல்லா கார்னர்லேயுமே நீங்கள் கொண்டு வரணும்.
இதில் வந்து பேக்கில் ஜாயிண்ட் வந்து பேக்கில் நான் தள்ளி விடுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டிச்சை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கார்னர் வரும்போது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திக்கோங்க. அடுத்தது டேர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஷேப் பண்ணி நிறுத்திக்கோங்க. அந்த கார்னரை தாண்டி எத்தனை ஸ்டிச்சு கொண்டு வரீங்களோ அதே அளவு தான் சுற்றியும் எல்லா பக்கமும் நீங்கள் தையல் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கார்னர் முடியும் போதே நீங்கள் அடுத்த கார்னருக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா எட்ஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனால் அந்த கார்னர் பக்கமாக வரும்போதே ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கார்னரில் அதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி கார்னர் திருப்பும் போதெல்லாம் நீடில் வந்து உள்ளே இறக்கி நிறுத்திக்கணும். நீங்கள் வந்து நீடில் மேல் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா அது வந்து அந்த நீங்கள் வைக்கிற பொசிஷன் வந்து மாறிடும். அதனால் கரெக்டாக உள்ளே வந்து நீடில் வந்து அந்த கார்னரில் உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி எண்டு வரும்போது நீங்கள் எண்ட்லேயுமே வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி அதை கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் எல்லாமே வந்து ஸ்டிச்சில் படாமல் நீங்கள் சிசர் கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக் பீஸ் வச்சுருக்க இடம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பேக் சைடு திருப்பி நீங்கள் வந்து கட் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த தையல் மேலே படாமல் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக் பீஸில் வந்து படிமான தையல் போடுறோம். படிமான தையல் அப்படின்னாவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே தையல் எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் நம்ம தள்ளி விட்டுறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக ஆகும். அதனால் அந்த படிமான தையல் போடும்போது பிசுறு எல்லாத்தையுமே அந்த தையல் பக்கம் தள்ளி விட்டுட்டு கார்னரில் நீடில் பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் தையல் போடுங்க. அந்த கார்னர்லலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து கிளாத்தை திருப்பி விடுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அதில் தையல் போடுங்க. கரெக்டாக அந்த பாயிண்டில் நிறுத்திக்கோங்க. ஆனால் டபுள் கிளாத் மேலே வந்து நீடில் வந்து வைக்க வேண்டாம். எந்த இடம் போட்டாலுமே சிங்கிளாக வர மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த கார்னரெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. பினோஃபார்ம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மேக்ஸிமம் மேலே வர தையலோட ஃபினிஷிங்கை பொறுத்து தான் அதனுடைய நீட்னஸ் இருக்கும். அதே மாதிரி அயனிங் வந்து நம்ம எப்படி நீட்டாக பண்ணி ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அயன் பண்ணிட்டிங்கன்னா அந்த க்ரீஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே அந்த க்ரீஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து செட் ஆகிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் அந்த தையல் அந்த அயனிங் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கோடைய ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்கொயர் வந்து அப்படியே தெரியும். இப்போ இதில் வந்து நீடில் பாயிண்ட் அளவுக்கு நம்ம தையல் போடலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒன்றாலும் ஓகே, உங்களுக்கு நீடில் பாயிண்ட் அளவுக்கு போட்டாலும் சரி, இல்லை ஒரு 1/2 இன்ச் கேப்பில் போட்டிங்கனாலும் சரி, இல்லை இந்த அகலத்துக்கே நீங்கள் தையல் போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு எப்படி தையல் வேணுமோ வெளியில் வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நீடில் அளவுக்கு நான் தையல் போடுறேன். இதில் வந்து நம்ம நெக்கு வந்து என்ன திக்னஸ்க்கு வந்து பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ண ஃபேஸிங் பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த 2 ஸ்டிச்சஸுமே வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கே தான் நம்ம வந்து ஸ்லீவுக்குமே வந்து நம்ம பீஸ் வந்து கட் பண்ணணும். மேலே இருக்க போர்ஷன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே வர ஸ்கர்ட் போர்ஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ஒரே அளவுக்கு நீங்கள் தையல் கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த கார்னரெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தாவே தெரியும் அது ஃபினிஷிங்காக எப்படி வருது என்ன அப்படிங்கிறது. நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு நம்ம கையில் வந்து ட்ரா பண்ணால் எப்படி இருக்குமோ, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலும் அந்த கார்னர் எல்லாமே வந்து அதே ஃபினிஷிங்கில் தான் வரணும். அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த பீஸோட எட்ஜில் கொண்டு வந்து நம்ம அதே அகலத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு இதுக்கு வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து கரெக்டாக ஈவனாக அதே மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த அகலத்தை நெக் பீஸுக்குமே அகலத்தை குறைச்சிக்கலாம். ரெண்டாவதாக போடுற அந்த தையலுடைய அகலத்தையுமே நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுவுமே கரெக்டாக அந்த ஸ்கொயர் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக ஈவனாக வரணும். எல்லா பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொண்டு வந்து நீங்கள் அந்த எண்டில் கொண்டு வந்து அந்த கேப்பு வந்து கரெக்டாக ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வச்சு வந்து நெக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து பீஸ் வந்து இதே ஷேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கான பீஸ் எப்படின்னா, இது ஸ்லீவ் வந்து ஒன் சைடு அல்லது 2 சைடுமே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அந்த ஸ்லீவ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் பீஸ் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அதனுடைய அகலத்தை இது பண்ணிக்கோங்க. வெளியில் வர பெரிய ரவுண்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்தந்த இடத்துல அந்த பீஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வரும். ஏன்னா அந்த கர்வ் லைன் பார்த்திங்கனாவே தெரியுது. அதே மாதிரி நீங்கள் 2 பீஸை கட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அந்த சின்ன ரவுண்டில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். வெளியில் எக்ஸஸாக போட்டிருக்க அந்த பெரிய ரவுண்டில் வந்து நம்ம ஓரம் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது வச்சா நீங்கள் அந்த கார்னருக்கு எல்லாமே வளைவு வர இடத்துக்கு எல்லாமே ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் தையல் போடணும். அதை விட வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எங்கேயுமே ஃப்ளீட்ஸ் நீங்கள் வைக்க தேவையில்லை. அந்த ஷேப்பில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். அவுட்ரு மட்டும் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நம்ம சுடிதார் நெக் பீஸ் எப்படி கேன்வாஸில் வச்சு அயன் பண்ணி அந்த கார்னரை மடிக்கிறதுக்கு துணி எப்படி இது ஃபோல்டு பண்ணுவோமோ அதே மெத்தடில் நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்காமல் அந்தந்த இடத்துக்கு நேர் வர மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து நீங்கள் அந்த கர்வ் லைன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மாறி வந்துச்சுன்னா பீஸை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப்பு வந்து தகுந்த மாதிரி கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த சீட்டிங் வந்து கரெக்டாக ஆகும். இப்போ இதை அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டு நெக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது, நம்ம பீஸ் வந்து அதே ஷேப்பில் வச்சு ரவுண்ட் பண்ணி வரைஞ்சி கட் பண்ண இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கர்வ் லைன் வர இடத்துல ஒரு 4 ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மடிக்கும் போது ஈவனாக வரும். அதனால் 4 ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அதில் வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் வச்சிங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. இது வந்து கார்னர் உங்களுக்கு சைடு வந்து ஜாயிண்டில் போயிடறனால நீங்கள் அது பிசுரோடையே அப்படியே விட்டுறலாம். செஸ்ட் ரவுண்டு ஜாயின் பண்ணும்போது அது உங்களுக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். அப்புறம் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நெக்குக்கு எப்படி தையல் போட்டோமோ அதே மெத்தடில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில் அளவுக்கு கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி நீடில் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிறோம். எந்த சுருக்கம் எதுவுமே இல்லை. இது நீங்கள் அயனிங் பண்ணிங்கன்னா அப்படியே நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பீஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம தையலில் கரெக்டாக போட்டோம்னா நீங்கள் எத்தனை இது பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம ஒரே மாதிரி ஸ்லீவ் வந்து பீஸ் அட்டாச் பண்ணி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்டும் வெயிஸ்ட் ரவுண்டும் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த தையல் போடும்போது கரெக்டாக அது எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை, ஏன்னா இப்போ நெக்கு இதெல்லாமே நம்ம நாச்சஸ் எல்லாமே நமக்குள்ள ஸ்டிச்சிங்கில் போயிருச்சு. அதனால் மறுபடியும் ஒரு தடவை மெஷர் பண்ணி நீங்கள் டிசி மார்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தையலுமே வந்து நெக்கு உங்களுக்கு நெக்கில் போட்டிருக்க தையலும் ஆம்ஹோலில் போட்டிருக்க தையலும் வந்து உங்களுக்கு ஒரே அளவாக நமக்கு இருக்கும். பார்க்கும்போது நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இது வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம நீட்டாக ஒரு அயனிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக ஹூக்கு ஆர் பட்டன் மட்டும் வச்சிங்கன்னா போதும். நெக்குக்கு இதுக்கு எல்லாமே வேறு எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த நெக்கில் தையலெல்லாம் வேண்டாம், ஹெம் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாங் ஸ்டிச் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து அந்த 2 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 எடுத்து கீழே இருக்க அந்த நாச்சஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ராங் சைடு பார்த்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நகத்துலேயே எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே தையலாக போட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு, ஏன்னா மெட்டீரியல் வந்து ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இழுக்கிற மாதிரி வரும், கிராஸ் பீஸாக வரும். அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து நீங்கள் கீழே வந்து தையல் போட்டதுக்கப்புறம் மடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும்.
ஒவ்வொரு பீஸ் வந்து நீங்கள் நகத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த க்ரீஸ் வந்து அப்படியே செட் ஆகிக்கும். அப்படி வர்றதை வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் தையல்லையே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இதாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மடித்து தைக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். நம்ம எத்தனை ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமோ அத்தனை ஃப்ளீட்ஸாக வந்து இதுக்கு வந்து நாச் போட்டுக்கலாம். 3 ஃப்ளீட்ஸ் அப்படின்னா 3 நாச் போட்டுக்கோங்க, 3ஆக பிரித்து. அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்ஸில் வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 15 இன்ச்சு வரணும். அதனால் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுற போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த 14 இன்ச்சுக்கு வந்து 3 ஃப்ளீட்ஸ் வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துணியோட அகலத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து வித்தியாசம் வரும். உங்களுக்கு தேவை 3 ஃப்ளீட்ஸும் ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுற கிளாத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸு பண்ணும்போது லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து அதில் வந்து பின் போட்டுக்கோங்க. அதாவது அப்போ தான் வந்து உங்களுக்கு அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் எடுத்து வச்சு நீங்கள் அதை ஃப்ளீட்ஸ் அயன் பண்ணுறதை விட நீங்கள் ஃப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் வந்து குண்டூசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணியோட அகலத்தை பொறுத்து உங்களுக்கே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து அந்த 2 ஃப்ளீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிளாத் எப்படி வேணும். இதில் நிறையா ஃப்ளீட்ஸ் வைக்கிறனால உங்களுக்கு அளவு வந்து தெரியாமல் போகாது. ஏன்னா 3 ஃப்ளீட்ஸ் தான் வைக்கிறோம். அதனால் அளவு வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கே நீங்கள் வந்து இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு, அதாவது நம்ம எவ்வளோ அகலம் வேணாலும் வச்சுக்கலாம், உள்ளே எவ்வளோ கிளாத் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி 3 ஃப்ளீட்ஸு அல்லது 4 ஃப்ளீட்ஸு நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த க்ரீஸை வந்து அயன் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது ஃப்ளீட்ஸோட அளவு ஒரே அளவாக தெரியணும். 3 ஃப்ளீட்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி வரணும். அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து நமக்கு பாடி ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரணும். கரெக்டாக ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போதும் நீங்கள் அதை கரெக்டாக எண்டு வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஹீட் வச்சு நீங்கள் அயன் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த க்ரீஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு செட் ஆகிக்கும். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு வரும்போது உங்களுக்கு அந்த 3 ஃப்ளீட்ஸும் வந்து கரெக்டாக வரும். அப்போ சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அந்த அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பாக்கெட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு, அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து நம்ம பாக்கெட்டை வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அதுவும் ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் வந்து பாக்கெட்டில் விடுற மாதிரி தான் வைக்க போகிறோம். இது வந்து இப்போ ஸ்கர்ட்டோடைய மேல் பக்கம் தான் நான் வச்சுருக்கேன். உள்ளே இருக்க கிளாத்தில் தையல் போடாதீங்க, மேலே இருக்க கிளாத்தில் தான் நான் வந்து இப்போது தையல் போடுறேன். உள்ளே இருக்க கிளாத்தை வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன். அதில் வந்து நான் தையல் போடல. அந்த பாக்கெட் ரெடி பண்ணினதில் மேல் பக்கம் இருக்க இதில் தான் வந்து நான் இப்போ தையல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை அப்படியே டேர்ன் பண்ணி திருப்பும்போது உங்களுக்கு மேல் பக்க துணியில் வந்து தையல் வந்து விழுந்திருக்காது. உள்பக்க துணியில் மட்டும்தான் நான் தையல் போட்டிருக்கேன்.
இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து எதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியே ரைட் சைடு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உள்பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு கிளாத்தை விட்டுட்டு 2வது கிளாத்தில் வந்து நீங்கள் தையல் போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே டேர்ன் பண்ணி பேக் சைடு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கை போடுற இடம் மட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். மற்ற இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். அதை வந்து மேல் பக்கம் அந்த பாக்கெட்டை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம சைடு வந்து க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு அந்த 1/2 இன்ச்சு வந்து நமக்கு அதில் வந்து உள்ளே போயிடும். பாக்கெட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக இதை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாக்கெட் இருக்கிற பீஸு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடும், பாக்கெட் இல்லாத பீஸை வந்து நம்ம பேக் சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இது வந்து பாக்கெட் இல்லாத சைடு, அதை வந்து நான் ஓப்பன் இருக்க சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்து டாப்போடைய ரைட் சைடு வந்து மேலே வரணும். அதாவது இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து கீழே ரைட் சைடு வச்சுருக்கேன். இந்த பீஸ் வந்து நமக்கு அந்த பிசுறு ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து நமக்கு மேல் பக்கம் வரணும். அதாவது நம்ம டாப்புக்கு வந்து அது ரைட் சைடாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த பிசுரை வந்து அந்த மேலே வைக்கிற அந்த பட்டி பீஸை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடுங்க. நார்மலாக இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு வந்து உள்பக்கமாக போயிடும். நம்ம வந்து அப்படி பிசுறு வந்து உள்பக்கமாக போனால் உள்பக்கம் வந்து நமக்கு ரா எட்ஜஸ் தெரியும். அதனால் அதை வந்து மாற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசுறு வந்து மேல் பக்கம் வரணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ரைட் சைடு மேல் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஜாயின் போடுங்க. பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ஈஸியாக புரியும். அதனால் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பிசுறு வந்து நமக்கு ராங் சைடு உள்பக்கமாக தெரிஞ்சால் அது கொஞ்சம் மொத்தமாக உறுத்துற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இதை வந்து அந்த பட்டி வச்சு கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும், அது ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம மேல் பக்கம் அந்த ஜாயிண்ட் வர மாதிரி போடுறோம். சப்போஸ் இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக 1-2 ட்ரெஸ் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி இப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா வைங்க. ஏன்னா பார்த்த உடனே செய்யும்போது புரியல அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக போடுற ஜாயிண்ட்டே போடுங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையில் நீங்கள் நார்மலாக போடுற ஜாயிண்ட்டை வந்து பிசுறு மேல் பக்கம் வர்ற மாதிரி திருப்பி போடுறீங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இது ரெண்டுமே ரைட் சைடு, பிசுறு வந்து மேல் பக்கம் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க.
இது வந்து நமக்கு ரைட் சைடு தான், மேல் பக்கம்தான். இப்போ இந்த பிசுரை வந்து நம்ம மேலே வைக்கிற அந்த பட்டி வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த பட்டியும் வந்து திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஓப்பன் வந்து லென்த்தாக வேணும் அப்படின்னா டாப் பீஸை வந்து கொஞ்சம் இறக்கி வைங்க. ஏன்னா இந்த பட்டி பீஸ் வைக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்து அந்த லென்த்து வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் உடம்போடைய அளவுக்கு, ஏன்னா லீனாக இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாப் லென்த்தை வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க. அதாவது 10 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 12 இன்ச்சாக வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அது வேர் பண்ண முடியும். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச்சாக தெரிகிற மாதிரி நான் இதில் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போடுறேன். அப்போ தான் நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணும்போது எட்ஜில் தையல் போடும்போது உங்களுக்கு ஈவனாக வந்து 2 தையல் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பீஸும் ஒரே அளவாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வரும். இல்லாட்டினா உங்களுக்கு சைடில் வந்து ஏற்றி தாத்தி வர்ற மாதிரி ஆயிரும். அந்த சைடு ஜாயிண்ட் வந்து ரெண்டுமே வந்து ஈவனாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாச் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் கரெக்டாக அந்த சைடு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம பாக்கெட் இருக்கிற சைடு அதுவும் சேம் அதே மெத்தடில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிசுறு வந்து மேல் பக்கம் வரணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் மெத்தடு தான். அந்த பிசுறு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது கீழே இருக்க கிளாத் வந்து நம்ம போடுற தையலுக்குள்ளே வந்து லாக் ஆகாத மாதிரி நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு தையல் போடுங்க. அப்படி இல்லாட்டினா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இழுத்த மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. பினோஃபார்ம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக வர கம்ப்ளைண்ட் வந்து உள்ளே போடும்போது அதுக்கான லூஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்பல்சரி 4 இன்ச்சு, அதாவது குறைவாக பார்த்தா 4 இன்ச்சு, அதுக்கு மேலே லூஸ் வேணும்னா கூட இன்னொரு 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் லூஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அது வரும். ரெண்டாவது வந்து அந்த செஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். ஏன்னா பட்டியெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக வருதா, அதாவது மேலே ரொம்ப நெஞ்சுக்கு மேலேயும் ஏறி செஸ்ட்டுக்கிட்ட வரக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கீழே வந்து லோவாகவும் போயிடக்கூடாது. கரெக்டாக மிடில் வந்து நமக்கு அந்த ஷேப் வர்ற இடத்துல வரணும். ஏன்னா அதாவது ஏஜ் பொறுத்து வரும். ஏன்னா சின்ன குழந்தைங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே செஸ்ட் வரைக்கும் அந்த ஹைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கரெக்டாக ஹிப்புக்கிட்ட வரணும். அந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அது செகண்டாக வர ப்ராப்ளம். மூணாவது வந்து பாக்கெட் வைக்கும்போது அது கரெக்டான இடத்துல வந்து கை உள்ளே போய் ஃப்ரீயாக வரணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேப் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இந்த 3 விஷயந்தான் வந்து நம்ம மெயினாக இதில் வர மிஸ்டேக்கு. அதனால் அந்த 3 விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்றது எதுவுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ராப்ளத்தை வந்து நம்ம பிரித்து ஆல்ட்ரு பண்ணவோ கரெக்ட் பண்ணவோ முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணும்போதே இந்த 3 ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டு, அதுக்கான லூஸு, ஆல்ட்ரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த 3 ப்ராப்ளம் வராது. அதை விட வேறு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம பினோஃபார்மில் வந்து நமக்கு மிஸ்டேக் வராது. அதனால் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதை. இப்போ வந்து நீங்கள் அந்த பீஸ் வைக்கும்போது எல்லா சைடும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி ஓரலாக மெஷர் பண்ணி வைக்கிறத விட நீங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டாக மார்க்கிங் போட்டுக்கோங்க, அல்லது நீடில் மார்க்கு, நாச்சஸ் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் சைடு ஜாயின் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக வரும். அதனால் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு 3.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பக்கம் அதே மாதிரி வரணும். இப்போ இந்த பீஸ் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருந்தால் உங்களுக்கு பாக்கெட்டுக்குள்ளே கை போகிறது வந்து உள்ளே வந்து போகாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பாக்கெட் வைக்கும் போதெல்லாம் அந்த லூஸு வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்டி வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கும்போது கை உள்ளே போகுதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளே வந்து பாக்கெட் வைக்கும்போது அதுக்கு அந்த கை உள்ளே போகிறத விட நீங்கள் இன்னும் ஒரு 1 இன்ச்சு எக்ஸஸாக லூஸ் வச்சு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பட்டி நம்ம எங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி வச்சு தையல் போடும்போது அந்த ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த உள்ளே வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது அந்த ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் உங்களுக்கு மேலே தூக்குன மாதிரி தெரியும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம், அடுத்த ஒரு தையல் நம்ம போடும்போது அது டபுள் ஸ்டிச் மாதிரி நமக்கு மேலே வந்து தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2 பக்கமும் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாட் இருக்கிற இடத்துக்கு நேராக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லூப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது த்ரெட்டு வாங்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் நம்ம பேண்ட்டு இதெல்லாம் தைக்கிறதுக்கான த்ரெட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான மெட்டீரியல் தைக்கும்போது நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பெல்ட்டு உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு லூஸ் வேணும். அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லூப் வந்து நீங்கள்
அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே தையல் போடும்போது மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி தைச்சிருந்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் மேலே வந்து வச்சு அப்படியே தையல் போட்டால் போதும். அதனால் லூப் ரெடி பண்ணும்போதே நீங்கள் 2 பக்கமும் கவர் பண்ணி கூட அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ மடிக்கும்போது பிசுறு வருது, அது ரொம்ப மொத்தமாக இருக்கிறனால தையல் கரெக்டாக போட முடியல அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லூப் ரெடி பண்ணும்போதே அக்யூரேட்டாக என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 4 பக்கமும் கவர் பண்ணி தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே மேலே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். 2-3 பேக் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க, தையல் வந்து பிரிஞ்சு வராத மாதிரி. ரொம்ப நம்ம வந்து தின்னாக இருக்க மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் நீடில் வந்து 14 நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணும்போது ஒரு 16 சைஸ் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்கலாம். 14 வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுலலாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீடில் வந்து பிரேக் ஆயிரும். அதனால் 16 யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் மடித்து தையல் போடுங்க. இது வந்து உடம்பு வந்து ரொம்ப லீனாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் லூப்பை உள்ளே தள்ளி வைக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக வந்து கரெக்டாக டாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 4 பக்கமும் வந்து ஈவனாக உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இப்போ எக்ஸஸாக வர த்ரெட் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. பேக்கில் வந்து எந்த இடத்துல நம்ம அந்த இது லூப் வச்சுருக்கோமோ ஃப்ரண்ட்லேயும் அதுக்கு நேராகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு துணி வந்து அகலம் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் தெரியக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் போடணும். சப்போஸ் அந்த இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஃபோல்டிங், அதாவது உள்பக்கமாக அந்த பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கும்போது உள்பக்கமாக வந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் வேணும், அகலமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்கர்ட்டுக்குன்னு எடுக்கிற கிளாத்து வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 49 இன்ச்சஸ் 45 இன்ச்சஸ் வரும். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் போட தேவையில்லை. சப்போஸ் எக்ஸஸாக கிளாத் இருக்குது அதை ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் மேல் பக்கம் தெரியாத மாதிரி உள்ளே வந்து போட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஈவனாக ஃப்ளீட்ஸ் வைங்க, ஒன்றா 4 ஃப்ளீட்ஸ் வைங்க, இல்லையா 3 ஃப்ளீட்ஸ் வைங்க. அதுக்கு மேலே வந்து ஏன்னா அதுக்கு மேலே இருக்க உடம்புக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபினோஃபார்ம் போடுற மாதிரி வராது. அதனால் 3 ஃப்ளீட்ஸ் அல்லது 4 ஃப்ளீட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாக்கெட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உள்பக்கமாக போயிடும் பாக்கெட்டு. நீங்கள் தையல் போடும்போது அதில் எந்த ஒரு இதுவும் ஜாயிண்ட்டும் அதில் வந்து தையல் விழாது. அதனால் அது கரெக்டாக அந்த கார்னரில் தான் வரும். நீங்கள் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் அதை டோட்டலாக ஒரே அளவாக வச்சு தையல் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம். அப்போ 15 இன்ச்சு வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. அந்த 15 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு, அதையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டி பெல்ட் பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரணும். கரெக்டாக ஒரு எவ்வளோ இன்ச்சு கேப் வருதோ அதில் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். நம்ம இது சைடு ஜாயின் பண்ணும்போது பட்டியோட அளவு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும், ஈவனாக வர மாதிரி. அதே மாதிரி ஆப்போசிட் ரைட் சைடு ஜாயின் பண்ணும்போது பாக்கெட்டுடைய கை நம்ம உள்ளே விடுற அந்த இது வந்து நம்ம கரெக்டாக தையல் மேலே விழாத மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த 2 மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து சைடு ஸ்டிச் வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். கீழே வந்து அதே மாதிரி ஈவனாக வரும். அதுவும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. துணி வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு அந்த இதெல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன இது வரும். அதனால் அதை வந்து எப்படி கரெக்டாக மேல் பக்கம் தெரியாமல் ஃபினிஷ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதையும் கவர் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ சைடு வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. சிங்கிள் ஸ்டிச்சு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணியிருப்போம். அந்த இது வந்து கரெக்டாக கவர் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அந்த கேப் வந்து நம்ம கவர் பண்ணி மேல் பக்கம் தெரியாத மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பினோஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பெல்ட் வந்து நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் பெல்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டாப் கிளாத்லேயே வந்து பெல்ட் வேணும் அப்படின்னா அந்த பட்டி அகலத்துக்கு வந்து நீங்கள் பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.